ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் படுக்கையில் உட்காந்து, அதாவது பெட்டு மேலே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். அது தவறா சரியா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது படுக்கையில் எப்பயுமே உட்காந்து நம்ம சாப்பிடவே கூடாது. அது ரொம்பவே ஒரு தவறான ஒரு செயல். அப்புறம் பார்த்திங்கன்னா, படுக்கையில் உட்காந்து சாப்பிட்றதுனால நீங்கள் வீட்டில் ஒரு கஷ்ட சூழ்நிலையும் தரித்திரமான ஒரு சூழ்நிலையும் தான் அனுபவிப்பீங்க. அதுவே பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு, பொருளாதார ரீதியாக பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். உடல்நல கோளாறுகள் ஏற்படும். அது பிரகாரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்பயுமே கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட முடியாதவங்க டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த டைனிங் ஹாலுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்ரூம்லேயோ, அதாவது பெட்டில் உட்காந்து நீங்கள் டேபிள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக செப்பரேட்டாக தனியாக தான் அது ஒரு ரூமில் இருக்கணும். தென் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஹாலில் ஒரு நடுத்தரமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா அது ஒரு சைடாக இருக்குது சாப்பிட்ற இது, சேரில் உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம டாய்லெட் ஹாலோட சேர்த்து கட்டியிருப்போம். அந்த டாய்லெட் செவரை ஒட்டி டைனிங் ஹால் போட்டு சாப்பிடக்கூடாது. தென் டாய்லெட் செவரும் கிச்சன் செவரும் காமன் செவராக இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. டாய்லெட்டை பார்த்த மாதிரி நம்மளுடைய கிச்சனோட வாசப்படியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்க பட்சத்தில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் மட்டும்தான் குடிகொள்ளும். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகவே உண்டாகாது. எடுத்த காரியங்களில் அதாவது அன்னலக்ஷ்மியோட கோவத்துக்கு முதற்படியாக ஆளாகிறதே நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மாற்றி உட்காந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி சாப்பிடும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னுக்கு வரலாம். அதாவது உடல் நலம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னாலே, அடிப்படை நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா பின்னாடி வர எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்து. ஸோ அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தென் திசையில் உட்காந்து, அதாவது நம்மளுடைய முகம் தென் திசை பார்த்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கஷ்டம் வரும். அதை தவிர மீதி எல்லா திசைகளிலும் உட்காந்து சாப்பிட்லாம். அப்படி எல்லா திசைகளையும் உட்காந்து சாப்பிடும்போது பேர், புகழ், அந்தஸ்து, பணம், அன்னத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக மேற்கு திசையை நோக்கி நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிடைக்கிறது சீக்கிரமாகவே எல்லா நற்பலன்களும் கிடைக்கும். பேர், புகழ், பதவி எல்லாமே கிடைக்கும். ஸோ சாப்பிட்றதுல கூட இவ்வளோ ஐதீகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூஜை செய்வாங்க இல்லையா கோவில்களில், அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னே ஒரு விதிமுறையை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நம்ம அவங்களோட கற்பனைகள் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. இது எல்லாமே ஒரு ஐதீகம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஐயருங்க எப்பயுமே செல்வ செழிப்பாக இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இது வரைக்கும் யாராவது இந்த தப்பு செஞ்சுருந்தா கூட இனிமேல் செய்யாதீங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.